அப்பேற்பட்ட சிவபெருமானி கூச்ச வச்சிருக்கிறான். அப்பேற்பட்ட சிவபெருமானி கஞ்சா குடிக்கிறான். ஆமா ஆமா மூடி அப்பேற்பட்ட அங்க என்னடா கரா என்ன சாமி நான் பங்காளியே ஜெயிக்கிறேன் புரியுறான். இன்னைக்கு பங்காளி அடிச்சா நாளைக்கு திடீர்னு ஒருத்த அடுத்த வருஷம் பங்காளி தான் நமக்கு பண்ண வருவான். பங்காளி அடிச்சு நீ யார்கிட்ட வாழப்பாரு பொண்டாட்டி வந்து பாத்துட்டேன் பொண்டாட்டி விட்டு ஏன் அப்படின்னு சொல்லுது. அதிரடி வார்த்தை போட்டுக்கிறேன். இந்த தேடின்னு வருமா மானம் அப்படியே எவ்வளவோ சொல்லி பார்த்தோம். கட்டிங் இதுன்னா அப்படியும் வரல, கட்டல் மெத்தை எல்லாம் இருக்குதுன்னா அதுக்கும் வரல. என்னவா இருக்கும் அக்கா? அக்கா ஒரு சின்ன விஷயம். மனிதர்கள் வாழ்வதை விட இந்த தெய்வங்கள் எல்லாம் எப்படி வாழுது? ஓ இது எடுத்து சொல்லி. ஆமாக்கா. ஓ மரகரா அதான் மனிதன் தேவன் என்று தான் வாயில் வருகின்றது. ஆமா சரி. மனிதனுடைய வாழ்க்கை ஒரு ஆசை. மனிதன் வாழ்க்கை விட்டுருங்க. ஒவ்வொரு தெய்வங்கள் எப்படி அந்த நாளையில் அந்த தேவர்கள் எல்லாம் எப்படி சீரும் சிறப்போடு வாழ்ந்து அதை எடுத்து சொன்னால் இவருக்கு ஏதாவது புத்தி வந்து உன்னை கூட்டிட்டு போவாரா? அப்படியா? நல்ல நல்ல ஐடியா தானேக்கா. அதை எடுத்து சொல்லுங்க. கேளுக்கா கேளுக்கா. हमारे पर அந்த நாளில் அந்த சீதையும் ராமரும் எப்படி சிறப்புடன் வாழ்ந்து கொண்டிருந்தார்களோ அதை போல வாழலாம். அக்கா இங்க பா. சீதை ராமர் எப்படி வாழ்ந்தார்கள் அதை எடுத்து சொல்றீங்க. நீ சொன்னீங்கல்ல? ஆமா அக்கா. சீதை ராமரும் ஒழுங்கமா வாழ்ந்தாங்க. நல்லா யோசனை பண்ணுங்க. ஆமா சீதையும் ராமரும் கணவன் மனைவி தான். உண்மை. காட்டுக்கு போனாங்க வனவாசம். ஆமா அந்த காட்டுல சீதை ராமருக்கு போன யார் சிறை எடுத்தது? ராவணன் சிறை எடுத்து விட்டான். ராவணன் சிறை எடுத்து விட்டான். சரி அப்ப அந்தரமா நின்றது யாரு? மனைவி இல்லாமல் நின்றது யாரு? அவருடைய கணவன்.
ஆமா. அதே போல இந்த பெண்ணை நம்பி நாம போனா இந்த பொண்ணை வேற ஒருத்தி கூட்டி போயிட்டு நாம என்ன மயிர ஓ அப்படின்னா ஒரு மனதில் அது சரி அதை விட்டு விடுறி இன்னொன்று அதை எடுத்து சொல்லலாம் சொல்லுங்க. அந்த இந்திரனும் இந்திராணியும் எப்படி சந்தோஷமா இருந்தார்களோ அப்படி அரமனைக்குள் வந்து விட்டா இருவரும் சேர்ந்து வாழலாம். அக்கா அக்கா இந்திரனும் இந்திராணி எப்படி வாழ்ந்தார்கள்? ஏக்கா உண்மையிலே தேவேந்திரன் ஒரு நல்ல மனுஷனா? தேவர்களுக்கெல்லாம் தலைவன் தேவேந்திரன். உண்மை எத்தனை தவறு தேவலோகத்துக்கே தலைவர். ஆனா ஒண்ணு ஒரு கௌதம மகாரிஷின்னு ஒரு முனிவர் அகிலி என்று ஒரு பெண். அந்த பெண் மீது ஆசைப்பட்டு விட்டான் தேவேந்திரன். எப்படியாவது விளக்கு நாம் சேரணும் சொல்லி ஒரு ஐடியா பண்ண தெரியுமா? நான் ஆசைப்பட்ட மாதிரி அவர் ஆசைப்பட்டு இல்லைங்க அந்த பெண்ணிடத்தில் அவன் இல்லாத நேரத்தில் சொல்லி தேவேந்திரன் ஒரு கணக்கு போட்டாரு. சரி சரி இவர் என்ன பண்றது? எப்படி அதாவது விடிகாலம் 5 மணிக்கு கௌதம மகாமுனிவர் குளக்கரைக்கு குளிக்கிறது செல்வது வழக்கு உண்டு. சரி என்ன பண்ணா தேவேந்திரன் இவனை எப்படிடா குளக்கரைக்கு அனுப்பிட்டு நம்ம கொண்டாடிக்கிட்டு போகணும்னு சொல்லி கரெக்டா கோழி விட்டாதானே அந்த 5 மணி அப்படி நடந்து விட்டது. ஆமா சரி சரி என்ன பண்ணிட்டாங்க? என்ன செய்தா? நைட்டு 12 மணிக்கு கோழி கூப்பிட்டான். இவனே கோழி ஒரு இவர் என்ன பண்ணிட்டார்? தூக்கம் தெளிஞ்சு என்னோட கோழி கூப்பிட்டு நம்ம 5 மணிக்கு குளிக்க போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு இருந்து குளக்கரைக்கு போனாரு. யாரு? கௌதம மகாமுனிவர் குளக்கரைக்கு போனாரு. சரி அங்க போய் பார்த்தா அந்த தண்ணி அப்படி தூங்குது. எப்பவுமே தண்ணி 5 மணிக்கு அலை ஓடுவதில்லை. 5 மணிக்கு தான் அலையும். நைட்ல கரெக்டா அப்படி அமைதியா தூங்கும் அந்த தண்ணி. என்னடா அன்னைக்கு தண்ணி தூங்குதோ? அப்ப டைமை பார்த்தா ஞானத்துல பார்த்தாரு. கரெக்டா மணி 12. ஏன் இந்த இது காரணம் யாரு? இந்த கோழி கூப்பிட்டது யாரு? ஞானத்துல பார்த்தாரு. கரெக்டா அந்த நேரத்தில் தேவேந்திரன் அவங்க வீட்டுக்கு அடிக்கிட்டு இதை கண்டுபிடித்து விட்டார். ஞானத்துல பார்த்தாரு. அங்கிருந்து நேரம் வந்தாரு. அவன் அதை விட கில்லடி கௌதம மகாமுனிவர் வீட்டுக்கு வந்தா அவன் கண்டுபிடிச்சு பூனியா ஒரு வருஷம் ஓடுறான். ஓ இவரு அப்படி பார்த்தா டேய் தேவேந்திரா நில்றா நீ பூனியா ஒரு வருஷம் போறது எனக்கு தெரியும். முன்னாடிக்கிட்டு போயிட்டு போற ஒரு ஓனிக்கு ஆசைப்பட்டதுனால் உன் உடம்பு பூரா ஓனியாவே இருக்குது போடான்ட்டாரு. ஓ அதுக்கு தான் இந்த அதனால எத்தனையோ மனை மீது ஆசைப்பட்ட மாதிரி அந்த பூனைக்கு அதுக்காக தான். ஆமா அந்த கண்ணுக்கு இல்ல. ஆமா ஒரு ஓனிக்கு 1000 ஓனி புள்ளி அப்படி சாப்பிட்டு கொடுத்தார் கௌதம மகாமுனிவர். ஓ புரியுதா? தெரியலடி. அது மாதிரி நாம கட்டு போயிருக்கா வேணாக்கா? சரி அதையும் விட்டு விடுறி. ஏக்கா இதை சொல்லுக்கா. உலகிலே வாய்ந்தவர்கள் மன்மதன் ரதி. சொல்லுக்கா மன்மதன் ரதியை போன
வந்தான்னு சொன்னீங்க? அன்று நாளில் அந்த மன்மதனும் ரதியோ உலகிலே அழகு வாய்ந்தவர்கள் மன்மதன் ரதி. ஆமா, அவர்களை போல் வாழலாம் அப்படின்னு கூப்பிட்டீங்களா? அது எது சொல்றீ அது சொல்றீ இருக்கா? அழகா இருக்கு. அது சொல்றதுக்கு அவரே நியாயத்தா இருக்கா? வாக்காங்க. உலகத்திலே சிறந்தவர் மன்மதன் ரதி. ஆமா ஆமா. ஆமா, மன்மதன் யாருடைய பிள்ளை? யாருடைய பிள்ளை? கிருஷ்ணனுடைய பிள்ளை. உண்மை. ரதி தேவி யாருடைய பிள்ளை? சிவபெருமானுடைய பிள்ளை. உண்மை. அந்த ரதி தேவிக்கும் மன்மதனுக்கும் கல்யாணம் ஆச்சு. உண்மை. அந்த கல்யாணம் திடீரென்று மாமனுக்கும் மருகனுக்குமே சண்டை. யாருக்கு? சிவபெருமானுக்கும் மன்மதனுக்கும். அப்படி மருகன்னு கூட பார்க்காத மருகனை எரிச்சானே இல்லையா? ஆமா, தன்னுடைய மகள் விரிவியாவான்னு கூட நினைக்காத மன்மதனை எரிச்சாரு இல்லையா சிவபெருமான்? உண்மை. அது மாதிரி உன்னை நம்பி போய் உன் கொப்பை அவனை எரிச்சிட்டா நான் எப்படி போய்க்கிறேன்னு சொல்லி அந்த நோக்கத்தில் போறாரு. ஓ, அப்படி அவரெல்லாம் வாய் திறந்து பேசல. விவேகம் மனக்கோட்டை கட்டினி என் மேல போற பேசலாம். சரி, அதை விட்டு விடு. கத்துகிறேன், கதறுகிறேன், வாய் என்று அழைக்கின்றேன், பாருங்களே வைக்கின்றேன். அவர் என்னிடவா திறந்த முறையான இல்லை. அப்படி என்னிடவா திறந்து ஒரு வார்த்தை கேளு. ஒரு வாய்ப்பு கேளுங்கள் சாமி. அப்படி என்னிடம் வாய்ந்திருந்து உரையாடி விட்டார். அந்த பொண்ணான வாயை திறந்தால் உங்கள் வாயில் இருக்கக்கூடிய முத்துக்கள் எல்லாம் அப்படி பளபளன்னு சிந்தி விடுமா? வாயை திறந்துட்டா வெறும் நாட்டம் தான் அடிக்கும். வேஸ்ட் பண்ணாடா பத்தி.